மேம் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. ஐ திங்க் அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் பொண்ணு யார்கிட்டயுமே சொன்னாலானே எனக்கு தெரியல. நேற்று என்ன நடந்திருக்குன்னா, கிளாஸ்ல ஒரு பிரச்சனை நடந்ததே எனக்கு யாருமே சொல்லவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான், பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாதுன்னு இன்னும் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜென்ரேஷன்ல இப்படி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி தர விரும்புறீங்க? மேம் வி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். ஆக்சுவலி எனக்கு கிளாஸ் சைட்ல இருந்தோ கிளாஸ் டீச்சர் சைட்ல இருந்தோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. நான் கிளாஸ் டீச்சர்ட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணலம்மா. நீ இரு, நான் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, சாரி, இதெல்லாம் நான் கேட்க வரல. எனக்கு என் பிள்ளைய பற்றி தெரியும். ஈவன் அந்த பையனை பற்றி கூட எனக்கு தெரியும். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளை மேலே எனக்கு அதை விட அதிக நம்பிக்கை இருக்குது. பட் இந்த டீச்சர், நான் கூட என் பிள்ளைய பட்னி போட்டதில்லை மேம். நேற்று அவள் சாப்பிடாம வந்து நிற்கிறா. வேர் இஸ் நிர்மலா மேம்? ஷீ இஸ் ஆப்சென்ட் டுடே மேம். ஐ டோட்டலி அக்ரி மேம். நான் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண விட்டுருக்க மாட்டேன். இல்லை மேம், எனக்கு உங்களோட பாயிண்ட் புரியுது. ஆக்சுவலி நான் இதை பெரிய இஷ்யூவாகவே ஆக்கியிருக்க மாட்டேன். பட் இது என்ன ஒரு ஈக்குவாலிட்டி? பையனுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட். அதனால தான் நான் வந்து நின்னே. பிகாஸ் இவ இப்போ அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் நாளைக்கு சொசைட்டியில் இப்படி தான் மேம் நிறைய கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஐ வாண்ட் டு டாக் டு தட் மேம், நிர்மலா மேம். நிர்மலா, ஐ வாண்ட் டு டாக் வித் ஹர். நான் டெஃபினட்டாக அந்த டீச்சரையும் கூப்பிட்டு பேசுகிறேன். அண்ட் நான் காவியா கிட்டேயுமே வந்து என்னென்னு விசாரிக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் அதை சார்ட் பண்ணிடுறோம் மேம். பிள்ளைங்களை நீங்கள் எங்களை நம்பி அனுப்புறீங்க, கண்டிப்பாக அவங்களை பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. இதுக்கப்புறம் இது மாதிரி ரிப்பீட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு காவியானில் எல்லாருமே என் பிள்ளைங்க மாதிரி தான். ஓகே மேம், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு நானும் விரும்பல. அதனால அவங்க அப்பாட்ட கூட நான் கொண்டு போகல. தேங்க்யூ மேம். யூ கோ டு யுவர் கிளாஸ் மா. நீ கிளாஸ் போ. இனிமேல் ஏதாவதுனா மேம் கிட்ட சொல்லு. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். வாட் இஸ் ஹேப்பனிங் மேம்? கிளாஸில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கீங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க. மேம் ஐம் வெரி சாரி. எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ மேம். 10th பிள்ளைங்களுக்கு டீச்சராக இருக்கீங்க. இந்த வயசு அந்த பிள்ளைங்களாம் எப்படி நடந்துக்கும், அதுக்கு ஒரு டீச்சர் எப்படிலாம் நடந்துக்கணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினச்சேன். இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். இந்த மாதிரி ஹையர் கிளாஸ்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ஸ்கூல் ரெப்புடேஷன் கிடக்கூடாதுன்னு நான் அவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். டுமாரோ நிர்மலா மேம் வந்தோடனே we are definitely talking about this. சாரி மேம். ஓகே மேம்.